ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்காக சூப்பராக சில்லுன்னு மலாய் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு நம்ம சூப்பராக குல்ஃபி செய்ய போகிறோம். இதுக்கு மோல்டு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கிற டம்ளர் மட்டுமே போதுங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அமிர்தம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குல்ஃபி செய்கிறதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபுல் க்ரீம் மில்க் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலாக வீட்டில் வாங்குகிற பாலே போதும். ஆனால் தண்ணி கலக்காமல் யூஸ் பண்ணுங்கள். பாலை அகலமான கடாய்க்கு மாற்றிடுறேன். அகலமான கடாயை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு ஆடையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் காயட்டும், அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் 3 முந்திரி பருப்பு, 4 பிஸ்தா பருப்பு, அப்புறம் 2 வால்நட் இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது 3 ஸ்பூன் அளவுக்கு வரும். இதனால் நான் அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் அரைக்க வேணாம், ஓரளவுக்கு அரைச்சா போதும். இப்போது பால் நமக்கு காஞ்சிருக்கும். பாருங்கள், ஆடையெல்லாம் நல்லா மேலே காஞ்சிருக்கு. சைடில் இருக்க ஆடையெல்லாம் அப்படியே பாலோடு எடுத்து விட்டுருங்க. இந்த ஆடை தாங்க குல்ஃபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு சேர்த்துடுறேன். பவுட்ரு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அங்கன்னு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். பவுட்ரு சேர்த்ததும் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். இப்போது நான் பாதாம் மிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆவின் பிராண்டுங்க. உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பால் விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா கலருக்கு நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம பால் கூட சேர்த்துடலாம். இது எதுக்காக நான் பால் கூட கலக்கிறேன்னா, இது நல்ல ஒரு மைல்டான கலர் கொடுக்கும். அந்த கலருக்காக தான் இந்த பவுடர் நான் சேர்க்குறேன். இப்போ ஓரங்கள்லாம் நல்லா கிண்டி விட்டுருங்க. பாலாடையெல்லாம் அப்படியே பாலோடையே கலந்து விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு திக்காயிடுச்சு. இப்போது இன்னொரு பவுலில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதையும் பால் விட்டு நல்லா கலந்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் நமக்கு பால் இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம், அது உங்களோட விருப்பம்தாங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சாச்சு, கட்டி இல்லாமல் இருக்குது. இப்போ பால் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஆடையெல்லாம் மேலே நல்லா சூப்பரான ஸ்டேஜில் இருக்குது. பாலும் நல்லா கம்மியாகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு திக்கான ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இந்த பால் ஆடையெல்லாம் இது கூடயே கலந்து விட்டுருங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லையா, இந்த தண்ணியும் இது கூட நான் சேர்த்துட்றேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிரும். அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். ஓரங்கள்லாம் அப்பப்போ சுரண்டி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியான பபிள்ஸ் கிடச்சிருக்கு. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஆறுனதும் நல்லா நமக்கு க்ரீமியாக கிடச்சிருக்கு. இப்போது குல்ஃபி பாலை டம்ளருக்கு மாற்றிடலாம். இது வீட்டில் நாங்கள் டீ குடிக்கிற சின்ன சின்ன டம்ளர். இதில் நான் குல்ஃபி பால்லாம் சேர்த்துடுறேன். இப்போ குல்ஃபி பால்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான பிளாஸ்டிக் கவரே போதும். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடியில் ரப்பர் பேண்ட் போட்டுடுறேன். மேலே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சிடுறேன். இதை ஒரு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும், நம்ம குல்ஃபி ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு எந்த ஒரு மோல்டுமே இல்லாமல் நம்ம சூப்பராக குல்ஃபி ரெடி பண்ணியாச்சு. இது கடையில் வாங்குகிற குல்ஃபியை விட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. இப்போது நல்லா இதை வார்ம் பண்ணிக்கோங்க கையால் இந்த மாதிரி. இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்க, இந்த குல்ஃபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, கீப் வாட்சிங்.